நீங்க எல்லாம் வெயில உட்காந்துருக்கீங்க, நானும் வெயில வந்து உட்காரணும், நின்று உங்களோட பேசணும், பக்கத்துல வந்து பேசணும்னு ஆசை. இந்த வயர் நம்ம தடுக்குது. விளையாட்டு என்றாலே ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம், ஒரு முயற்சி, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு குறிக்கோள், ஒரு வெற்றி. இதுக்கு நடுவுல தோல்விகள் இருக்கும், இடையூறுகள் வரும். இதெல்லாம் தாண்டி தான் விளையாட்டு. எந்த ஒரு தோல்வி இடையூறு வந்தாலும் அதை தாண்டி முயற்சி, விடாமுயற்சியோட, தன்னம்பிக்கையோட, உறுதியா வெற்றி பெறதுக்கு காரணமே, இன்னும் சொல்ல போனா, இந்தியாவின் முதுகு எலும்பு, இந்தியாவுடைய விளையாட்டுடைய முதுகு எலும்பு பிசிக்கல் எஜுகேஷன். The backbone of Indian sports is physical education. Most respected, honorable syndicate member, check. Most honorable syndicate member, Madam, Honorable Dean of the Colleges Development Council, respected Dean Education Faculty, Professor, Director, Head of the Department of Physical Education, Annamalai University, Professor Dr. M. Rajashekaran, Deputy Director, Professor, Head of the Department, Dr. R. Venkatachalapati, eminent staff members of the physical education, members on the dais, revered guest, Dean Marine Biology. I know everybody here, so I have to name everybody. So most respected members on the dais, special guests who have been invited on this, all the colleges who have assembled here for the first intercollegiate athletic championship hosted by Annamalai University, prestigious Annamalai University. On this occasion, our Annamalai University's Honorable Vice Chancellor, Dr. Professor R.M. Kadiresan. In fact, his thoughts are there with us here. நேற்று முன்தினம், நேற்று கூட தொடர்ந்து என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார், போன்ல பேசினாரு. சாரி நடராஜன், நான் வர முடியல இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா அவரு இந்த வைஸ் சான்சலர் வந்து நான் இங்க படிக்கிறப்ப அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்து, டீனா இருந்து, அதுக்கப்புறம் இப்போ வைஸ் சான்சலரா வந்திருக்காரு. ஸோ அப்பையில இருந்து எனக்கு அவர் தெரியும். ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாஸ்ட், ஸ்போர்ட்ஸ்க்காக உயிரை கொடுத்தவர் மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ் வந்து வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வைஸ் சான்சலருடைய சப்போர்ட், கைடன்ஸ் இருக்கு. சோ அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அவர் இன்னொரு சந்தர்ப்பத்துல எல்லாரையும் மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. என்கிட்ட அதை பர்சனலா உங்க எல்லார்கிட்டையும் சொல்ல சொன்னாரு. So it is a great occasion that I am sharing the wishes of our Honorable Vice Chancellor, Dr. R.M. Kadiresan. இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நான் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்,
ரொம்ப சோகமான விஷயங்கள் எல்லாமே இந்த கிரவுண்ட்ல நடந்துச்சு. அதை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லணும் அப்படின்னா, நான் இங்க நிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னுடைய பயிற்சியாளர், என்னுடைய PhD கைட், என்னுடைய ஆசான், குரு, ஃப்ரெண்ட், பிலாசபர், கைட் எல்லாமே டாக்டர் கே வைத்தியநாதன். All my glory belongs to டாக்டர் வைத்தியநாதன். நிறைய பேர் உருவாக்கி இருக்காரு. அதுலயும் முக்கியமா என்னைய ஒரு சிலை மாதிரி செதுக்குனதுல மிகப்பெரிய பங்கு டாக்டர் வைத்தியநாதனுக்கு. அவர் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல அவரும் சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசை, இருக்க வேண்டியது. எல்லாருடைய துரதிருஷ்டம் அவர் இன்னைக்கு இல்லை இங்க. இந்த பிசிக்கல் எஜுகேஷனுக்கு அவர் உயிரை கொடுத்தாரு. அவர் குடும்பம் மட்டும் இல்ல, பிசிக்கல் எஜுகேஷன் தான் அவரோட குடும்பமே. ஒரு 5 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவரை பத்தி. அந்த காலத்துல இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட பிசிக்கல் எஜுகேஷன் உருவாக்குறதுக்கு நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க. LK கோவிந்தராஜு அப்படின்னு ரொம்ப சீனியர் மோஸ்ட். அவர் காலத்துல இருந்து, ஐயாவு காலத்துல இருந்து ப்ரொஃபசர் ராப்சன், அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபசர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இந்த டென்னிஸ் கோர்ட் அவர் தான் உருவாக்கினார், ப்ரொஃபசர் ராப்சன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிசிக்கல் எஜுகேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு டிபார்ட்மெண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1975ல ப்ரொஃபசர் ராப்சன் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. சோ அதுக்கப்புறம் ராமநாதன், அதுக்கப்புறம் டாக்டர் வைத்தியநாதன் வந்துதான் அந்த காலத்துல மாஸ்டர் இன் பிசிக்கல் எஜுகேஷன் MP.Ed இருந்த கோர்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா மாத்தினாங்க. அதுக்கு முக்கியத்துவம் உருவாக்குனது டாக்டர் வைத்தியநாதன். MP.ES மாத்தினாங்க. அதுதான் முதல் ரெவல்யூஷன் இன் பிசிக்கல் எஜுகேஷன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய முதுகு எலும்பு அப்படின்னா PT உஷால இருந்து, அண்ணாவில இருந்து நடராஜன் வரைக்கும் உருவாக்குனது பிசிக்கல் எஜுகேஷன் கோச்சஸ், பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ், PT மாஸ்டர்ஸ் தான், வேற யாரும் கிடையாது. பிசிக்கல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. நீங்க ஒவ்வொருத்தரும் பிசிக்கல் எஜுகேஷன்ல ஈடுபாடு உள்ளதுனால நீங்க பெருமையா கருதணும். It is your privilege, it is your honor. I am standing here only because of sports. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நல்லா படிக்க முடியும், பேச முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுறதுக்காக தான் நான் இங்க நிக்கிறேன். அதான் இன்னும் படிச்சுட்டே இருக்கிறேன். சோ அதுக்கு உறுதுணையா இருந்தது டாக்டர் வைத்தியநாதன் அண்ட் இந்த பல்கலைக்கழகம். என்னோட கூட ஓடினவர் ப்ரொஃபசர் டாக்டர் காளிமுத்து. நாங்க 2 பேரும் இதே கிரவுண்ட்ல ரிலேக்கு சவுத் ஜோன் இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன்ல ரிலே வின் பண்ணுவாங்க. அவ்வளவு டிசிப்ளின் அப்படின்னா டாக்டர் காளிமுத்து. ஒரு கமிட்மெண்ட், ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா டாக்டர் காளிமுத்து. அதை இப்ப ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இதே கிரவுண்ட்ல ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டியில ரிலேல 4x100ல கோல்டு மெடல் அடிக்கிறோம். இந்த கிரவுண்ட்ல வெங்கடாச்சலபதி, டாக்டர் வெங்கடாச்சலபதி ஹேமர் த்ரோல கோல்டு வின் பண்றாரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஷீல்டு வின் பண்றோம், ஓவரால் சாம்பியன்ஷிப் ஷீல்டு வின் பண்றோம் இதே கிரவுண்ட்ல 1991. இந்த கிரவுண்டுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. டாக்டர் வைத்தியநாதன் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல PhD ஹோல்டர்ஸ், PhD ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் ஃபினாமினல், எனார்மஸ். இந்த பிசிக்கல் எஜுகேஷனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்தது முக்கியமான காரணமே டாக்டர் வைத்தியநாதன். ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணி கொண்டாந்தாரு. அவரோட பீரியட்ல தான் கிட்டத்தட்ட 125 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருந்தாங்க. பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் தெரியுமா இருந்தாங்க? 3500 பேர் இருந்தாங்க. Fantastic it was. So such a great soul. The soul is here with us. The soul will guide us and give us all the strength to achieve more success. So the first intercollegiate meet இன்னைக்கு இங்க நடக்குது அப்படின்னா definitely it is the support and guidance of the Vice Chancellor Dr. R.M. Kathiresan sir. And the whole syndicate has supported. அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறது டாக்டர் R.M.
டாக்டர் எம் ராஜசேகரனும் டெப்யூட்டி டைரக்டர் டாக்டர் வெங்கடாச்சலபதியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ரொஃபஷனலா ஒரு காம்படிஷன் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி காமிச்சிருக்காங்க. The arrangements has been made phenomenal. So congratulations to Dr. MRS and Dr. Venkatachalapathy, the team completely. And Tamil Nadu Athletic Association உடைய officials தான் இங்க வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. Technical team இங்க வந்திருக்காங்க. So professionally conducted. So congratulations to both the stalwarts of Dr. MRS and this thing. Actually, I should also congratulate. ஏன்னா நாங்க யூனிவர்சிட்டியில அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி இந்த கிரவுண்டோட raised border நாங்க தான் போட்டோம். அது மட்டும் இல்ல, இங்க சுத்தி இருக்க ஃபிளட் லைட் எல்லாம் போட்டது அண்ணாமலை யூனிவர்சிட்டி அத்லீட்ஸ் வின் பண்ணி ஆல் இந்தியா சாம்பியன்ஷிப்ல வர ஸ்பான்சர்ஷிப் காசுல இந்த ஃபிளட் லைட் எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் டாக்டர் நம்ம ராஜசேகர் சாரும் வெங்கடாச்சலபதியோட இதுல the first time in the history கேலோ இந்தியாவுடைய ஃபுட்பால் டீம் வின் பண்ணாங்க. Congratulations to them. Fantastic. It's the greatest achievement. அதே மாதிரி விமன் மால்கோம்ல இண்டிவிஜுவல்ஸா they have won the gold medal and the team championship also. It is again in history. And it has been announced that Kelo India also will be considered for your appointment. So congratulations once again. So I appreciate Dr. MRS. ஏன்னா இந்த இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸ்ல பாஸ்கெட்பால் டீம், ஃபுட்பால் டீம் நிறைய சாம்பியன்ஷிப் ஆல் இந்தியா வின்னர்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 5 times பாஸ்கெட்பால் வின் பண்ணிருக்காங்க, பேட்மிண்டன் 5 times, பால் பேட்மிண்டன் 9 times, கிரிக்கெட் ஒரு டைம் ஆல் இந்தியா வின்னர்ஸ் வின் பண்ணிருக்காங்க, ஃபுட்பால் 30 times 30 தடவை ஆல் இந்தியா சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஹேண்ட்பால் 7 தடவை, கொக்கோ 8 தடவை, கபடி 18 முறை ஆல் இந்தியா சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க, டென்னிஸ் 3 தடவை, வாலிபால் சாம்பியன் 5 தடவை வாலிபால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க. சோ திஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நீங்க எல்லாம் இங்க வந்து பங்கு பெறதுல உங்களுக்கும் பெருமை இருக்கு. அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு பெருமை வாய்ந்தது இந்த கிரவுண்டு, இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம், இங்க இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே. இதுல நான் இங்க வர்றது என்னுடைய வீட்டுக்கு வர மாதிரி தான் நான் சந்தோஷப்படுறேன். It is a second home coming for me. Fantastic. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனால பேச முடியும், சாதிக்க முடியும், எழுத முடியும், படிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு தருணத்திலையும் நான் நிரூபிச்சுட்டு இருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட வந்திருக்காங்க. டாக்டர் தேசிங் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட், டாக்டர் வைத்தியநாதனோட ஸ்டூடெண்ட், ஃபேண்டாஸ்டிக் வாலிபால் பிளேயர், நேஷனல் வாலிபால் பிளேயர், நேஷனல் கோச், பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய சாதனை புடிச்சு கிட்டத்தட்ட 20 PhD ஹோல்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஹி இஸ் a physical director in DB Jain College, Chennai. என்னோட அகாடமிக்கு அவர் ஒன் ஆஃப் த சீஃப் கோச்சஸ். இதுக்கு நடுவுல டாக்டர் முருகேசன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல பவர்ஃபுல் மேன், தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் ஃப்ரம் தஞ்சாவூர். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இதை பார்க்கறதுக்காகவே 2 பேர் வந்திருக்காங்க. So you are all privileged to be part of this first intercollegiate athletic championship. Congratulations for all the participants. I wish you all you enjoy the whole program, competition, win medals and set targets for yourself. Have a nice time in Chidambaram. Chidambaram is a fantastic place. I will be failing in my duty if I don't mention about Mr. A. Rajan. இதே கிரவுண்ட்ல 1976ல இன்ஜினியரிங் படிச்சு ஓடிட்டு இருந்தாரு, பிராக்டிஸ் பண்ணாரு. டாக்டர் வைத்தியநாதன் தான் அவருக்கு கோச், பயிற்சியாளர். 1978 டோக்கியோ ஏசியன் ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல 800 மீட்டர்ஸ்ல கோல்ட் மெடல் வின் பண்ணாரு இந்தியாக்காக. 800 மீட்டர்ஸ்ல அந்த பெருமையும் இதே கிரவுண்டுக்கு சாரும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சாரும், டாக்டர் வைத்தியநாதனுக்கு தான் சேரும். சோ அவர் இன்னைக்கு நம்மளோட அவர் இல்ல, அவரும் ஸ்போர்ட்ஸுக்காக தன் உயிரே கொடுத்தார். ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாருக்கும். So sports gives you the discipline, commitment, everything. So இங்க கூடி இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, you should command respect, not demand respect. Command respect னா demand respect க்கும் command respect க்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான்.
உங்ககிட்ட பணம் நிறைய இருந்து பவர் இருந்துச்சுன்னா யூ கேன் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். ஆனா உங்கள்கிட்ட நாலேஜும் கம்யூனிகேஷன் பவர் அதை சொல்லி கொடுத்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூ கேன் கமாண்ட் ரெஸ்பெக்ட். எங்க போனாலும் உங்களை பார்த்து நிற்பாங்க. ஸோ கமாண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் in the presence of the syndicate member, Dean, the Development Council, I place a request. I've already spoken to the Honorable Vice Chancellor that in memory of Dr. Vaidyanathan, in the intercollegiate meet, as a memorandum or a memorable trophy to be installed, where the whole athletic fraternity, the sports fraternity of Annamalai University and the physical education of India would be there to install. Such a great man, such a great soul who gave his life for sports, for physical education in India. So அவருடைய பேர்ல இனிமேல் வருஷம் இந்த இன்டர் காலேஜ் மீட் நடக்கணும் அப்படின்னு அந்த வேண்டுகோளை இந்த சிண்டிகேட்டுக்கு முன்னாடி வச்சு, ஏன்னா நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொரு செங்கலையும் அவர் பார்த்து கட்டினார். அதுக்கு கூட உறுதுணையா இருந்தவங்க மதிய அழகன் இருக்காருங்க, இளங்கோவன் இருக்காரு, செல்வம் இருந்தாருங்க முன்னாடி. அது ஒவ்வொருத்தருக்கும் அதோடைய அருமை எல்லாம் தெரியும். ஸோ எல்லா வைஸ் சான்சலருக்கும் எல்லாருக்கும் அவங்களுடைய எவ்வளவு ஈடுபாடு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தட் வில் பி த கிரேட்டஸ்ட் ஹானர் திஸ் யூனிவர்சிட்டி கேன் கிவ் டு டாக்டர் வைத்தியநாதன். So I already appealed to the our Vice Chancellor. I wish and I request the syndicate members and the deans to put forward, and we will be there. Particularly, I will extend all the support for the syndicate to execute it and implement it as a yearly remembrance, to have a sponsorship for the best athlete here in this college. Thank you so much. Thank you so much once again. I wish once again, I don't want to keep you all waiting. பாரதியாருடைய பாட்டு ரொம்ப ஞாபகம் வருது. மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். பி ஸ்ட்ராங் இன் யுவர் ஹார்ட். உங்க மனசு உறுதியா இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்கலாம். வாக்கினிலே இனிமை வேண்டும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையா இருக்கணும். மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கிற மாதிரி பேசக்கூடாது. உங்களுடைய நண்பன் பக்கத்துல இருந்தானா உங்களுக்கு நல்லதா செய்யணும். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணா அவன் நண்பனே கிடையாது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவது நல்லது வேண்டும். நீங்க நினைக்கிறது ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயமா இருக்கணும். நினைவது நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நிச்சயமா நடக்கும். 100% நடக்கும். So be with that. Enjoy your stay. All the best for your competitions. And I once again thank the organizers, the host, my university. It is my university, for giving me this privileged honor. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நான் இங்க வந்து பங்கெடுக்கிறதுல உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களோட நான் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு தேவை. So with this, once again we will meet again, definitely. So wishing you all the best.